எப்போ அரிசி இடிக்க ஆரம்பிப்பீங்க? இப்பதானே ஊற வச்சிருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஏக்கா நானும் இன்னைக்கு மாவு இடிக்கட்டுமா? யாமி உனக்கு இடிச்சு பழக்கம் இருக்கோ? இல்லக்கா, நான் எங்க அம்மாட்ட கேப்பேன். எங்க அம்மா மாவு இடிக்கும் போது எம்மா எனக்கும் குடும்பம், நானும் இடிக்கேன்னு சொல்லுவேன். ஆனா எங்க அம்மா என் கையில தரவே மாட்டா. உனக்கு இடிக்கவே தெரியாது, கையை இடிச்சுக்கிட போறா, அதனால நீ எதுவும் செய்யாண்டான்னு சொல்லிடுவா. நான் சும்மா நின்று பார்த்துட்டே இருப்பேன். அழகா எங்க அம்மா மாவிடிப்பா. அப்படியா? உனக்கு இடிக்க தெரியாது? இடிக்கலாம் அவ்வளவா தெரியாதுக்கா, ஆனா கத்துக்கிடுவேன். சரி அம்மி, நாங்க இன்னைக்கு இடிக்கும் போது நீ பார்த்து கத்துக்க. ஏக்கா அதான் சொல்றேன்ல, எங்க அம்மா மாவிடிக்கும் போது நான் பார்த்துருக்கேன். எங்க அம்மா இடிக்கதான் விட மாட்டா. எனக்கு கையில பட்டுருமோன்னு எங்க அம்மா பயப்படுவா. இன்னைக்கு நான் மாவிடிச்சு பாக்கேன்க்கா. சரிம்மா, எல்லாரும் சேர்ந்து இடிக்கும் போது நீயே இடி. சரிக்கா. மைனி என்ன பண்ணிட்டு இருக்கிய? செல்லம்மா வந்துட்டியா? ஆமா மைனி, காலையில அம்மைக்கு போன் போட்டேன். இன்னைக்கு வீட்ல மாவிடிச்சு பலகாரம் சுட போறேன்னு சொன்னாவ. அதான் வேலை அதிகமா இருக்குமேனு கிளம்பி வந்துட்டேன் மைனி. யாமி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மைனி. இருங்க, உங்களுக்கு காப்பி கொண்டு வரேன். என்ன மைனி, யாமி நல்லா சந்தோஷமா இருக்கா? தம்பிக்கு கோவலம் போயிட்டோ? ஆமா செல்லம்மா, இப்போ குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வராவ. அப்படியே மைனி, ரொம்ப சந்தோஷம். பழசெல்லாம் ஞாபகம் வந்தோடனே இவ்வளவு யாத்துக்கிட மாட்டேங்கானேன்னு நான் கூட ரொம்ப கவலைப்பட்டேன் மைனி. இப்போ தம்பியே மாறிட்டு வரலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா செல்லம்மா, யாமி வந்த புதுசுல ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்தா. இப்போ குழந்தை கொஞ்சம் சமாதானமானதுனால அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. நீ வந்தோடனே எப்படி காப்பி எடுத்துட்டு வரேன்னு ஓடிய பத்தியா? ஆமா மைனி, நல்ல பிள்ளை. துர்கா வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு இருந்திருப்பாளான்னு தெரியல. ஆமா செல்லம்மா, யாமி வந்ததுல எனக்கு சந்தோஷம் தான். ஆனா ஆனந்த் குழந்தை எனக்கு கெட்டி இருக்கு பாரு ஒண்ணு, அது இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ஏன் மைனி? தீபாவளிக்கு மாவடிச்சு பலகாரம் செய்யணும்னு சொன்னாவ. சொன்ன நேரத்துல இருந்து அந்த சரோஜினி மேடம் ரூம்ல போய் படுத்துக்கிட்டாவ. கீழே வரவே இல்லை. ஏதாவது வேலை செய்யணுமா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே கேட்கவே இல்லை செல்லம்மா. மைனி நீங்க கூட வேண்டியதானே? கூப்பிட்டா தானே அவ வருவா. ஓயாம மகாராணிய கூப்பிட்டு வேலை வாங்க முடியுமா? இந்த யாமினி பிள்ளை நேத்து வந்தவா, எங்க கூடயே வந்து கிடக்கா. இப்ப மாவு இடிக்க போறோம்னு கேள்விப்பட்ட உடனே நான் அடிச்சு தரேன்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. இத்தனைக்கா அந்த பிள்ளைக்கு மாவு இடிச்சு கூட பழக்கம் கிடையாதான். அவ அம்மா மாவு இடிக்கலாம் விட மாட்டாவலாம். ஆனாலும் நான் இடிச்சு தரேங்கான்னு சொல்லியா. இந்த சரோஜினி எந்த வேலைக்கும் ஆக மாட்டேங்க. துப்புற இடத்துக்கு மண்ணெலி கூட போட மாட்டேங்க. காலையில இருந்து நானும் அக்காவும் தான் வீட்டு வேலையை பார்க்க வேண்டியிருக்கு. இவ ஒன்னும் செய்ய மாட்டேங்க. சரி இதுலயாவது கலந்துக்கிடலாம்ல. அத்தை பலகாரம் சுடுன்னு சொன்னாதான் அதோட ரூமுக்குள்ள போய் அடைஞ்சிட்டா. வெளியே வரவே இல்லை செல்லம்மா. மைனி நீங்க கூப்பிட்டு வேலை சொல்லுங்க மைனி. ஆமா, உரலெல்லாம் எடுத்து கழுவி போட்டாச்சா? அதெல்லாம் எடுத்து கழுவி போட்டாச்சு. அரிசியெல்லாம் நனைய வச்சாச்சு. இனி எடுத்து இடிக்க ஆரம்பிக்க வேண்டியதா. சரி மைனி வாங்க, அந்த சரோஜினியை போய் கூட்டிட்டு வருவோம். அவ செய்யாம நம்ம வீட்டுல வேற யார் செய்வா? ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா டக்குன்னு முடிஞ்சிடும். இன்னைக்கே மொத்தமாவே இடிச்சிட்டு தூர நவுண்டுறலாம். நாளைக்கு பலகாரத்தை சுட ஆரம்பிச்சிடலாம். இப்படி ரூம்குள்ள அடைஞ்சு கிடந்து யாருங்க வேலை பாப்பா? வாங்க மைனி, அவளை போய் கூட்டிட்டு வருவோம். வேண்டாம் செல்லம்மா, அதுக்கு மகாராணி ஏதாவது சொல்லுவாவ. அப்புறம் சரோஜா இங்க வந்து சண்டைக்கு வருவா. அதான் நீ நான் அக்காலாம் இருக்கோம்ல, பாத்துக்கிடலாம். நெட்ட மாதிரி சரோஜாவும் வந்திருக்காவ. மைனி உங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யணும்னு எழுதியிருக்கான்னு அவ மகாராணி மாதிரி இருப்பாளோ? எல்லாரும் வேலை செஞ்சாதான் நல்லா இருக்கும். கூட்டு குடும்பம்னா எல்லாரும் ஒற்றுமையா ஒன்னா நிக்கணும் மைனி. இப்படி அவ செய்ய மாட்டான்னு அவளை ஒதுக்கி வச்சேன்னு வச்சுக்கிடுங்க, அந்த ஆளை ஒதுங்கியே போயிருவா. நாங்க எங்க அவளை ஒதுக்கி வைக்க அவ செய்யணும்னு தான் நாங்க ஆசைப்படியோம். அவதான் வரமாட்டேங்க செல்லம்மா. சரி மைனி வாங்க போய் கூப்பிடுவோம். நீ சொல்றதுனால நான் வந்து கூப்பிடியே. எனக்கெல்லாம் அவளை கூப்பிட்டு வேலை செய்ய வைக்க இஷ்டம் இல்லை. பரவாயில்ல மைனி வாங்க. சரோஜினி ஏய் சரோஜினி, பாத்தியா செல்லம்மா? கூட சத்தமே இல்ல. ஏய் சரோஜினி. சரோஜினி கூப்பிட்டியலாம், சத்தம் கேட்கலையோ? எதுக்கு இப்படி பகல்லே படுத்து உறங்கிட்டு இருக்கா? வீட்டுல ஏகப்பட்ட வேலை இருக்கு. அத்தை சொல்லும்போது நீ பக்கத்துல தானே இருந்தா. உனக்காக தானே இப்ப நாங்க பலகாரமே செய்ய போறோம். இப்படி நீ வந்து படுத்துக்கிட்டா என்ன அர்த்தம்? யார் அங்க வேலை பாப்பா? ஏக்கா இப்ப என்னக்காச்சு? என்ன ஆச்சா? நீ முதல்ல படுக்கையில இருந்து எழும்பு. ஏக்கா எனக்கு காய்ச்சல் அடிக்க மாதிரி இருக்குக்கா, தலை வேற ரொம்ப வலிக்குது, அதான் படுத்திருக்கேன்க்கா. ஆமா, வேலை செய்யணும்னா தலைவலி வந்துடும், காய்ச்சல் வந்துடும், எல்லாம் வந்துடும். சும்மா இருக்கும்போது ஒண்ணுமே வராது. என்ன திடீர்னு காய்ச்சல் வந்திருக்கு? அத்தை வேலை சொன்னே வந்துட்டோம். இல்லக்கா தலைவலிக்க மாதிரி இருந்துச்சா, அதான் வந்து கொஞ்ச நேரம் படுப்பமேனு படுத்தேனா.
இப்போ எனக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்குக்கா. வரும், எல்லா வியாதியும் வரும். இன்னும் 10 வியாதி சேர்த்து சொல்லு. சிலமா காலையில வரைக்கும் நல்லா தான் இருந்தா, அத்தை வேலை சொன்ன உடனே இப்ப காய்ச்சல் வந்துட்டு. பாத்தியா எப்படிலாம் நாடகமா இருக்குன்னு? இவளை போய் நீ கூப்பிட சொன்னா பாரு. சரோஜினி தலை தானே வலிக்குது, ஒரு மாத்திரை போட்டுட்டு வந்து வேலையை பாரு. எதுக்கு இப்ப படுத்து கிடக்கா? ஏக்கா எனக்கு சுத்தமா முடியலக்கா. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து வேலை செய்யுங்கக்கா. எப்போ எல்லாரும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு போனதுக்கு பிறவா? நல்லா இருக்கு உங்க நாடகம். செய்ய முடியலன்னா செய்ய முடியலன்னு சொல்லு. அதை விட்டுட்டு தலை வலிக்குது, கால் வலிக்குது, ஜுரம் அடிக்குதுன்னு சொல்லி கதை விடாதே. புஷ்பக்கா ஏன்க்கா அப்படி பேசுறிய? உண்மையாவே எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுக்கா. எங்களுக்குலாம் என்னதான் தலையை வலிச்சாலும் தலையை வெடிச்சாலும் நாங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம். இப்படி ரெஸ்ட் எடுக்கிறோன்னு என்னைக்கு வந்து நாங்க ரூம்ல காலையில நேரத்துல படுத்தது கிடையாது. படுக்கவும் முடியாது இந்த வீட்ல. எப்பவுமே வேலை இருந்துட்டே தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் சாப்பாடு வேணும்னு வருவாங்க, குழம்பு வேணும்னு வருவாங்க. நாங்க அங்க போட்டு கொடுத்துட்டு அதுலயே தான் நிப்போம். இந்த மாதிரி சொகுசா வந்து யாரும் பெட்ல படுத்தது கிடையாது. ராத்திரி நேரத்துல தான் பெட்ரூம் பக்கமே போவோம். விடிஞ்ச உடனே முழிச்சிருவோம். ஒரே மாதிரி 24 மணி நேரமும் நாங்க தூங்குறது கிடையாது. ஒரு சின்ன தலைவலிக்கு வந்து படுத்துக்கிட்டு ரொம்ப தான் நாடகம் போட்டுட்டு இருக்கா. இப்போ நான் வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லு. அதுக்குதான் இந்த நாடகம் போட்டுட்டு இருக்கான்னு எனக்கு தெரியுது. சும்மா அது வலிக்குது இது வலிக்குதுன்னு நடிக்காத. ஏக்கா சொன்னா கொஞ்சம் புரிஞ்சிடுங்கக்கா. உண்மையாவே என்னால முடியலக்கா. சரி நீ வந்து அங்க மாவு இடிச்சு தராண்டா, வீட்டை நல்லா க்ளீன் பண்ணி விடு. பெருக்கிட்டு எல்லா ரூமையும் க்ளீனா தொடச்சு விடு. அந்த வேலையை செய்ய முடியலன்னா இதையாவது செய்யி. நாங்க அதையும் செஞ்சுட்டு இதையும் வந்து செஞ்சுட்டு இருக்க முடியாது. தலை தானே வலிக்குது, ஒரு மாத்திரை போட்டு வேலையை பாரு. புஷ்பக்கா சரோஜினி தான் உடம்பு சரியில்லைங்கல்ல. வீட்டுல தான் இத்தனை பேர் இருக்கும்ல, நம்மளால வேலை செய்ய முடியாது. என் தங்கச்சி வந்து தான் எல்லா வேலையும் செய்யணுமா? எதுக்காக என் தங்கச்சி இப்படி கொடுமைப்படுத்துறிய? ஆமா கொடுமைப்படுத்திட்டாவே. சரோஜா எதுக்கு இப்படி பேசியா? அவன் தங்கச்சி நாங்க எதுக்கு கொடுமைப்படுத்த போறோம்? அவளை வேலை செய்யவா, ஒரு மாத்திரை போட்டு வான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கோம். வீட்டை தூத்து பெருக்கி அள்ளிட்டு துடைக்கிறது அவ்வளவு பெரிய கொடுமையா? எதுக்காக நீ எங்களை இப்படி பேசுறா? என் தங்கச்சி தான் உடம்புக்கு முடியலன்னு சொல்லியல்ல, மறுபடியும் அதை செய் இதை செய்யணும் என்ன அர்த்தம்? இங்க பாரு சரோஜா, நாங்க ஒன்னும் அதை செய் இதை செய்யணும் சொல்லல. வந்து மாவீடின்னு கூப்பிட்டா அவளுக்கு தலைவலிக்குது, இப்ப வர முடியாதுன்னு சொன்னேன். சரி ஒரு மாத்திரை போட்டு வீட்டை தூத்து பெருக்கி அள்ளிட்டு தொடச்சு விடுன்னு சொல்லியிருக்க, அவ்வளவுதான். இன்னும் நாங்க அவளை அடிச்சு கொடுமைப்படுத்தின மாதிரி பேசிட்டு இருக்கா. ஆமா செல்லம்மா, இவ தங்கச்சி இங்க கெட்டி கொடுத்ததுல இருந்து என்கிட்ட இப்படிதான் சண்டைக்கு வந்துகிட்டே இருக்கா. இந்த சரோஜனுக்கு சப்போர்ட் இவதான். இவளை ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா போதும் உடனே ஓடி வந்துருவா. சரோஜா உன் தங்கச்சியும் எல்லாரும் கூடயும் ஒன்னா சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் கூப்பிட வந்தேன். நான் சொல்லிதான் மைனி கூட வந்தாவே. நாங்க ஒன்னும் தங்கச்சியை கொடுமைப்படுத்தி வரையில, கொடுமைப்படுத்தி வேலை செய்யவும் வரையில. காலையில வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்கா, இப்பதான் லேசா தலைவலி வந்திருக்கு. இதுக்கு உடனே ஓடி வந்து படுத்துக்கிடணுமோ? மாத்திரை ஒண்ணு சாப்பிட்டுட்டு வேலை பார்க்கலாம், ஒன்னும் தப்பு இல்ல. காலையில சாப்பிடும் போதே நல்லா தான் உட்காந்து தின்ன. தலைவலின்னு சொல்லல, ஒரு வலியும் சொல்லல. இப்பதான் எங்க இருந்து வந்துச்சு அந்த தலைவலி நாடகம். புஷ்பக்கா உங்க பேச்சு சரியில்லை. என் தங்கச்சி என்ன நாடகம் படியாங்கறிய? உங்களுக்குலாம் தலைவலி வந்துச்சுன்னா நாடகம் தான் படுவீங்களோ? நாங்க தலைவலி வந்தாலும் எங்க வேலையை நாங்க முடிச்சிட்டு தான் போய் ஒரு இடத்துல உட்காருவோம். அப்பயே நாங்க இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு ஓடி போய் படுத்துக்கிட மாட்டோம். யார்கிட்டயும் சொல்ல கூட மாட்டோம். லேசா தைலத்தை தேய்ச்சிட்டு எங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்படி எடுத்ததுக்கெல்லாம் ஓடி வந்து கவுந்து விழுந்து படுத்துக்கிட்டு கிடக்க மாட்டோம். ஒரு தங்கச்சி ரொம்ப தான் நடிக்க. இங்க பாருங்க புஷ்பக்கா, உடம்பு சரியில்லைன்னா எல்லாரும் அப்படிதான் இருப்பாவே. நீங்க எதுக்கு எடுத்தாலும் என் தங்கச்சி ரொம்ப இப்படி பேசாண்டா. சரோஜா நீ எதுக்கு மைனி மேல கோபப்படியா? உன் தங்கச்சி செய்யற தப்பு உனக்கு தெரியலையோ? ஒழுங்கா அவளை மாத்திரை போட்டுட்டு எழும்பி வேலையை பார்க்க சொல்லு. நாங்க போய் மாமிடிக்க எல்லாத்தையும் எடுத்து வைக்கோம். உன்னையே அங்க வந்து வேலையை பார்க்க சொல்லு, இல்ல வீட்டு வேலையாவது பார்க்க சொல்லு. இங்க பாருங்க, அவளுக்கு உடம்பு சரியில்லை. அவளெல்லாம் அதை செய் இதை செய்யு கூப்பிடாருங்க. அவ என்ன வேலை செய்யணுமோ அதை ஏன்ட்ட சொல்லுங்க, நானே செஞ்சு தரேன். இது நல்லா இருக்கே. அவளுக்காக தான் இப்ப நம்ம மாவிடிச்சு பலகாரமே செய்ய போறோம். அவ வந்து வேலை பார்க்காம இப்படி படுத்துக்கிடுவா, நம்ம போய் வேலை பார்க்கணுமோ? ஏன் பலகாரம் மத்தவியெல்லாம் திங்க மாட்டீங்களோ? என் தங்கச்சி மட்டும் தான் திம்பாளோ? எதுக்கு இப்படி பேசுறிய? அவளுக்காக தான் அத்தையே செய்ய சொல்லியிருக்காவ. தலை தீபாவளிக்கு போகும்போது கொடுத்து விடணுமா? எல்லாம் எங்க தலை எழுத்து எங்களுக்கு வேலை செய்யணும்னே தலையில எழுதி இருக்கு போல. இவியல்வெல்லாம் மகாராணி மாதிரி வந்து படுத்துக்கிடுவாவ. நம்ம இவியலுக்கு ஊழியம் பண்ண வேண்டியிருக்கு. புஷ்பக்கா கோபடாங்கக்கா, நானே செய்யேன். சரோஜினி உனக்கு உடம்பு சரியில்லை, நீ எதுக்கு செய்யுங்க? எக்கோ பரவாயில்லக்கா, நானே செய்யேன். ஒன்னும் செய்யண்டா, நானே பாத்துக்கிறேன். தீபாவளி முடிய வரைக்கும் நானே இங்கதான் இருக்க போறேன். என்ன வேலை இருக்கோ நானே செஞ்சு கொடுக்கேன். செல்லம்மா வா நம்ம போவோம். அக்காளுக்கு தங்கச்சிக்கும் ரொம்ப நாடகமா தான் இருக்கு. எவ்வளவு எப்படியே போற அத்தை சொல்லிட்டாவ, நம்ம தலையெழுத்து செஞ்சு கொடுத்துருவோம். சரி மேனி வாங்க போலாம். சரி பேச்சு பாரு. என்னமோ பலகாரம் செஞ்சா இவையெல்லாம் யாருமே தொடவே மாட்டாவ, திங்கவே மாட்டாவ. என் தங்கச்சி மட்டும் தான் தும்பா, எங்க அம்மா மட்டும் தான் தும்பா.
எதுக்கு உனக்கு தலைவலி வந்துச்சு? அப்படி என்ன வேலை செஞ்சுட்டா? அக்கா அது வந்து துணியெல்லாம் நேற்று துவைச்சேன்னா அப்போ மழையில நனைஞ்சிட்டேன்க்கா. அதான் தலைவலிக்குது, காய்ச்சல் வர மாதிரி இருக்குக்கா. சரி அப்படின்னா வா போய் ஒரு ஊசியை போட்டு வந்துருவான். இந்த வீட்டில் யாரும் ஒன்னே கண்டுக்கிற மாட்டாங்க, யார் செட்டு வருவேன். வா நானே உன்னை ஆஸ்பத்திரியில் கூட்டிட்டு போய் ஊசி போட்டு கூட்டிட்டு வரேன். வா. வேண்டாக்கா, ஊசிலாம் வேண்டாம். கொஞ்சம் தைலம் தேய்ச்சிட்டு மாத்திரை போட்டா சரியாயிரும். எனக்கு ஒரு சுக்கு காப்பி மட்டும் போட்டுதாக்கா. நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டேன். நீ ஒரு வேலையும் பார்க்கண்டா, நானே பார்த்துக்கிட்டேன். இருந்து காப்பி சுக்கு காப்பி போட்டுட்டு மாத்திரையும் கொண்டுட்டு வரேன். சரிக்கா. நல்லாதான் பேசி கண்டுக்கிட்டா இந்த குஷ்பாக்கா அந்த பிள்ளைய. இனி எப்பயாவது பேசட்டும், அத்தை போய் சொல்லிவிடி. ஏய் அஞ்சலி, நம்ம வீட்ல இன்னைக்கு தீபாவளிக்கு பலகாரம் செய்ய ஆரம்பிக்க போறாவ. சரிப்பா, இன்னைக்கு பலகாரம் செய்யல, மாவு மட்டும் தான் இடிக்க போறாங்க. மாவு இடிக்கிறதே சந்தோஷம் தானே. நான் கூட தீபாவளிக்கு முன்னாடி நாள் தான் செய்வாவேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கே செய்ய போறாங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அஞ்சலி. மாவு இடிக்கிறதுல உனக்கு அப்படி என்னதான் சந்தோஷமோ தெரியல. இன்னைக்கு நம்மள வேலை செய்ய வச்சு பெண்ணை கழட்ட போறாங்க. அஞ்சலி, அரிசி மாவு இடிச்ச உடனே அதுல சக்கரை போட்டு தின்னா ரொம்ப ருசியா இருக்கும் தெரியுமா? அப்புறம் பணியாரத்துக்கு மாவு கலக்குவாங்களே, அத கொஞ்சோல கிண்ணத்துல ஊத்தி குடிச்சா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அப்புறம் முறுக்குக்கு மாவு பிசைஞ்சு வைப்பாவல்ல, அதையும் சும்மா திங்க நல்லா டேஸ்டா இருக்கும். பிறகு குக்கீஸ் முறுக்கு சுடுறதுக்கு மாவை கலந்து வைப்பாவல்ல, அதுவும் திங்க நல்லா இருக்கும் அஞ்சலி. அட சோட்டு மாடு, எல்லாத்தையும் இப்படி பச்சை பச்சையாவே தின்னுருவியா? அஞ்சலி, நீ தின்னதே இல்லையோ? இல்ல, நான் முறுக்கு அதிரசம் பணியாரம் தான் சாப்பிட்டிருக்கேன். உன்னைய மாதிரி பச்சையா இருக்கும் போது தின்னது கிடையாது. நான் பச்சையா இருக்கும் போதே ஒரு கிண்ணம் தின்றுவேன். அப்புறம் செஞ்ச பிறகு ஒரு அண்டா தின்பேன். உனக்கு நான் கரெக்டான பேர் தான் வச்சிருக்கேன், சாலியான சோட்டு மாடு. ஹே துர்கா, நான் செய்யறத அப்படியே பார்த்துக்கோடி. இப்போ நான் தான் துர்கா. அப்போ நானு? நீ வந்து சூரியன். ஹாய் சூரியன், எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் உங்களை லவ் பண்றேன். நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? எப்படி இது மாதிரி நீ போய் அவர்கிட்ட கேட்கணும். ஐயோ, நானும் போய் கேட்க மாட்டேன்ப்பா. பிறகு நானாடி போய் கேட்க முடியும்? இல்ல ஐஷு, இது ரொம்ப போல்டா இருக்கு. நானும் இப்படி போய் சொல்லிக்கிட மாட்டேன். எனக்கு அவர் கண்ணை பார்த்தாலே பேச்சே வர மாட்டேங்குது ஐஷு. நான் நல்லா பேசுறேனேடி. அது என்னன்னே தெரியல ஐஷு. நீ அவரை ஃப்ரெண்டா தானே பாக்குற, அதனால நீ அவர்கிட்ட தைரியமா பேசிடுற. என்னால அப்படிலாம் அவர்கிட்ட தைரியமா பேசவே முடியல ஐஷு. ஒரு மாதிரி பயமாவும் பதட்டமாவும் இருக்கு. அதனால சிம்பிளா ஏதாவது சொல்லி கூட. வெயிட் பண்ணி இப்ப சொல்லி தரேன். அவர் அங்க நின்னார்னு வச்சுக்க, நீ ஒரு 2 அடி தள்ளி நில்லு. நான் எப்பவுமே அப்படிதான் தள்ளி நிப்பேன் ஐஷு. ஓகே மேடம், கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி தள்ளி நிக்காதீங்க. நீ சொல்லி கூட ஐஷு. ஏய், அவரை விட்டு கொஞ்சம் தூரமா நில்லு. சரி. தூரமா நின்னுட்டு அவர் காதுல கேக்குற மாதிரி ஐ லவ் யூ சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துரு. என்னது, ஐ லவ் யூ சொல்லணுமா? அதெல்லாம் முடியாது ஐஷு. ஏய், வேற எப்படி உன் மனசுல இருக்கத அவர்கிட்ட சொல்ல முடியும்? ஐ லவ் யூ சொல்லாம ஐ ஹேட் யூ நான் சொல்ல முடியும்? உன்னைய வச்சுட்டு ப்ரோபோஸ் கூட பண்ண முடியாதுடி. ஐஷு, வேற மாதிரி சொல்லி கொடு ஐஷு. இதை விட வேற என்னடி சொல்லி கொடுக்க முடியும்? ப்ளீஸ் ஐஷு, சிம்பிளா ஏதாவது சொல்லிட்டாயே. இங்க பார் துர்கா, அவர்கிட்ட போய் நீங்க அன்னைக்கு ஒண்ணு என்கிட்ட சொன்னீங்கல்ல, அதுல எனக்கு சம்மதம் தானே சொல்லிட்டு வந்துரு. ஐஷு, அப்படி சொல்லலாம். ஆனா அவருக்கு புரியலனா நீங்க ப்ரோபோஸ் பண்ணீங்கல்ல, அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு வந்துரு. ஐஷு, இது ரொம்ப சிம்பிளா இருக்கேடி. பெருசா சொல்ல சொன்னாலும் உனக்கு பிடிக்கல, சிம்பிளா ஐ லவ் யூன்னு சொல்லுன்னு சொன்னாலும் உனக்கு பிடிக்கல, இப்படி சொன்னாலும் பிடிக்கல. வேற எப்படி நான் சொல்லி தரது? வேற ஏதாவது யோசியே. ஒரு ஐடியா. சிம்பிளா என் மனசுல நீங்க தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துரு. இது நல்லாதான் இருக்கு ஐஷு. எங்க சொல்லு பாப்போம். என் மனசுல. உன் மனசுல? ஐஷு, சொல்லணும்னு நினைச்சாலே பயமா இருக்கு ஐஷு. ஏய், நான் தானே இருக்கேன், அவராடி இங்க இருக்காரு. தைரியமா சொல்லு, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். என் மனசுலயும் நீங்க தான் இருக்கீங்க. நல்லாதான் இருக்கு, ஆனா ரொம்ப சிம்பிளா இருக்கே. அப்போ நல்லா இல்லையா? நல்லா தாண்டி இருக்கு, ஆனா டக்குன்னு முடிஞ்சிருதே. இன்னும் 2 லைன் எக்ஸ்ட்ரா
சரிடி, உங்களுக்கு என்னைய பிடிச்ச மாதிரி எனக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லு. அவரே புரிஞ்சுப்பாரு. அது மட்டும் இல்ல, நீயோ இதுக்கு மேல சொல்ல தெரியாது தத்தின்னு அவருக்கே தெரியும். ஓ ஐஷு, பின்ன அவர் கேட்கும் போதே ஓகேன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். இங்க வந்துட்டு இதுக்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க பத்தியா, உன்னையெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியலடி. ஐஷு எனக்கு அவரை நேர்ல பார்த்து சொல்ல பயமா இருக்கு ஐஷு. சரி, அப்ப ஃபோன் பண்ணி சொல்லிடுறியா? போன்லையா? ஆமாடி, ஃபோன் பண்ணி தரேன், சொல்லிடு. வேண்டாம். ஏய், அந்த சூரியனோட நிலைமையை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு துர்கா. ஏன்டி அப்படி சொல்ற? பின்ன உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறாரே, அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ ஐஷு, எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டு. உனக்கு லவ் வந்தாதான் தெரியும் என்னோட கஷ்டம் என்னன்னு. ஏய், எனக்கெல்லாம் லவ் வந்துச்சுன்னா நானே ஓடி போய் நேர்ல சொல்லிடுவேன்டி. உன்னே மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன். அப்படியா? பார்க்க தானே போறேன். உனக்கு லவ் வந்தா நீ எப்படி சொல்ல போறேன்னு பாருங்க துர்கா மேடம், நானே லவ் யூ சொல்லி நானே தாலியை கட்டிடுவேன். அடிப்பா